ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சித்தார்த் ஐயனார் அவதாரம் எடுத்து எல்லாரையுமே அழிச்சிடுறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம ராணியும் சித்தார்த்தும் அந்த பூசாரி சொன்ன மாதிரி அந்த ஐயனார் கோவிலுக்குள்ளே போய் ஒரு வழியாக பல தடைகளை தாண்டி அந்த சுவடியை எடுத்து நம்ம பாக்குவை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய திட்டங்களை படித்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நல்லபடியாக அந்த கோவிலேருந்து தப்பிச்சு நம்ம ராணியும் சித்தார்த்தும் வெளியில் வந்துடுறாங்க. இதனால அந்த மந்திரவாதி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இல்லை, இது நடக்கவே கூடாது, எப்படியாச்சும் அவங்க குடும்பத்தை இல்லாமல் பண்ணியே ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி பாக்குக்கு இன்னும் அதீத சக்தியை கொடுக்குறாங்க. ஸோ ராணியும் சித்தார்த்தும் கோவிலுக்கு போயிட்டாங்க தானே அப்படின்னுட்டு பார்க்க திட்டம் போட்டு நம்ம சித்தார்த் குடும்பத்தை இல்லாமல் பண்ணுறதுக்காக வராங்க. அதே டைம் ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கிட்ட இப்படி பார்க்க விஷயம் அதே மாதிரி இப்போ நம்ம பசுபதி உடம்புல இருக்கிறது பாக்குதாங்கிற எல்லா உண்மைகளையுமே சொன்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு தாத்தா, இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. இப்போ நாம நினைச்சாதான் அந்த ஆத்மாவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதனாலே எப்படியாச்சும் இந்த 48 மணி நேரத்துக்குள்ளதான் பாக்கால நம்மள ஏதாச்சும் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அதால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குள்ள நாம தான் அந்த ஆத்மாவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். இப்போ உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஏதாச்சும் பண்றதுக்கு முயலும். அதனால நீங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஆத்மா பின்னாடி போங்க. அதுக்கப்புறமா அது உங்களை இல்லாம பண்றதுக்கு முயற்சிக்கும். ஆனா நீங்க அதை விடவே கூடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, பசுபதியை புதைச்சா அந்த இடத்துக்கே அந்த பாக்க தந்திரமா அழைச்சிட்டு போய் அதை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது உங்க எல்லார கடமையும். அதனால நாங்க வரும் வரைக்கும் சமாதியில தள்ளி விட்டுருங்க தாத்தா, அதுக்குள்ள எப்படியாச்சும் நாங்க வந்துருவோம். அதை இல்லாம பண்றதுக்குரிய வழி கிடைச்சிருச்சு அப்படின்னதும் சரிமா ராணி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்க்க சரி, இங்க பாருங்க, சித்தார்த் ராணி இன்னும் வரவே இல்லை, அவங்க தான் அவங்கள அழைச்சிட்டு வர சொன்னாங்க தாத்தா, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரும் நம்ம பாக்கோட சேர்ந்து கார்ல ஏறிட்டு போறாங்க. இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம ராணியும் சித்தார்த்தும் வராங்க. ஆனா இடையில நம்ம சித்தார்த் ராணி கூட வராத மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா ராணி மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார் இடையில ரிப்பேர் ஆயிடுது. அதுவும் பசுபதியை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடம் பார்த்து ரிப்பேர் ஆயிடுது. உடனே நம்ம பார்க்க கார் கொஞ்சம் பழுதாயிட்டு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, வாங்க போகலாங்க அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து எல்லாருமே சேர்ந்து பார்க்க என்ன பண்றாங்கன்னா, பசுபதி சமாதியில தள்ளி விட்டுடுறாங்க. இது பார்க்க செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு உண்மை தெரிஞ்சிருச்சா, நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு செமையா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க எல்லார கதையும் இன்னைக்கு முடிய போகுது. அதுக்கு தான் நான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னதும் ராணி ஓடி வந்துடுறாங்க. ராணி, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு போது, தாத்தா பாட்டி உங்க ஒருத்தருக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, சித்தார்த்தங்கம்மா தாடிக்காரன் வந்துருவான் பாட்டி அப்படின்னுட்டு ராணியை பயந்து போய் நிக்கிறாங்க. ஏ ராணி, நீ தாண்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டியா, இன்னைக்கு இப்பவே உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னுட்டு ஒரு கையில கூர்மையான பொருளை எடுத்துட்டு பார்க்க என்ன பண்றாங்கன்னா, நேரா ராணி வயிற்றுலயே போடலான்னு போறாங்க. ராணி கத்துறாங்க. பார்த்தா செம மாசா பாக்கோட கையை ஒருத்தங்க பிடிச்சிடுறாங்க. அது யாருன்னா, சித்தார்த் உடம்புல ஐயனார் புகுந்துட்டாங்க. சித்தார்த்த அதாவது ஐயனாரை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஐயனார் பாக்கோட சண்டை போட்டு பார்க்க அந்த இடத்துலயே தர மட்டமா அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. சோ பாக்கோட கதையும் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ராணி சித்தார்த்த கை எடுத்து கும்பிடுறாங்க. ஏன்னா வந்திருக்கிறது ஐயனார் இல்லையா, இதனால ஒட்டுமொத்த பேருமே நம்ம சித்தார்த்த கை எடுத்து கும்பிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்கு.